வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது Insta360 கோ டு கேமராவோட டீட்டெயில்டு அன்பாக்சிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த Insta360 கோ டுவோட ப்ரைஸ் ரேஞ்ச் 28,000 ரேஞ்சில் வருது. இதோட அமேசான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் போகிறேன், தேவைப்பட்டவங்க போய் வாங்கிக்கலாம். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். கோட்டோட பாக்ஸ் அப்படியே மொபைல் பாக்ஸ் மாதிரியே இருக்குது. மாடல் அதே மாதிரி தான். பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணியிருக்காங்க. ஒரே தூசியாக இருக்குது. அதோட பில்லும் அனுப்பிச்சிருக்காங்க. அதை ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கவரை பிரிச்சிடலாம். ஒரே தூசியாக இருக்குது. அப்படியே ஃபோன் டப்பா மாதிரி இருக்குது. மாடல் அதே தான். அதே மாதிரியே இதுலேயும் வந்து பிளாஸ்டிக் ரேப் பண்ணியிருக்காங்க. Insta360 கோ இருக்குல்லே ரொம்ப சின்ன கேமரா, 2.25 இன்ச்சு தான் இருக்கும். அதோட ஃபீச்சர்ஸ்லாம் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோ ஸ்டேட் ஸ்டெபிலைசேஷன், ஹேண்ட்ஸ் ஃப்ரீ, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். Insta360 கோ டு கேமராவுக்கு 1 வருஷம் வாரண்டி இருக்குது. அதுக்கு வந்து ஆன்லைன் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். பாக்ஸுக்கு பின்னாடி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத போட்டிருக்காங்க. எம்ஆர்பி 31,000 போட்டிருக்காங்க. சைடில் அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபோட்டோவாக போட்டிருக்காங்க. பாக்ஸ் மேலே இருக்க பிளாஸ்டிக் கவர் எடுத்துடலாம். ஃபோன் டப்பா மாதிரி எங்கேயுமே ஒட்டலை. பிரிச்சா தனியாகவே வந்துடும் போல இருக்கு. டாப்லேயே கேமரா வச்சுருக்காங்க. அது மேக்னெட்டாக ஒட்டி போயிருக்கு. அதில் இதுக்கு அடியில் மேக்னெட் பெண்டன்ட் இருக்கும். கேமரா லென்ஸ் கார்டில் ஒட்டியிருந்த பிளாஸ்டிக் பேப்பர் பிரிஞ்சுட்டு வந்துருச்சு. இவங்க ப்ரீ இன்ஸ்டாலாக லென்ஸ் கார்டை மேலேயே மாட்டியிருக்காங்க, கேமரா மேலேயே. ஸோ நம்ம வெளியே அதையும் தேடக்கூடாது. அதோட இது ஏதாவது ஆச்சுனாலும், ஸ்க்ராட்ச் ஆச்சுனாலும் வேறு மாற்றிக்கலாம். சைஸ் பார்த்தீங்கன்னா விரலுக்கு இவ்வளோ தான் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 இன்ச் அந்த மாதிரி தான் இருக்கும். 2.25 இன்ச்சுக்கு கொஞ்சம் அது வெயிட்டு தான். கிட்டத்தட்ட 27 கிராம் வருது. லென்ஸ்குள்ளே ஏதோ சுற்றுற மாதிரி தெரியுது. அது நல்லா நேரில் பார்த்தா தான் தெரியும். கேமராவில் அவ்வளோ சரியாக தெரிய மாட்டேங்குது. ஹரிசோனலாகவே நம்ம வீடியோவை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு செட்டிங் கொடுத்துருப்பாங்க. மேபி அதாக இருக்கலாம். இந்த கேமராவை எந்த பக்கம் திருப்பி வச்சாலுமே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதிலே நிறைய எஃபெக்டும் இருக்குது. அது ஃபுல்லாக ஆப்பில் தான் நம்ம செய்ய முடியும். வீடியோ ஷூட் பண்ணும்போது ஹீட் வெளியேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை உடம்போட சேர்த்து வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பேப்பரை பிரிச்சிடணும். இதுக்கு பின்னாடி தான் வந்து பவருக்கான பின்லாம் இருக்கும். ஸோ வந்து சார்ஜிங் கேஸோட வந்து மாட்டிங்கன்னா அது சார்ஜ் ஆகும். இந்த கேமராவுக்கு கீழே பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ சிங்கிள் கிளிக் பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணலாம், லாங் ப்ரெஸ் பண்ணலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அதுலேயே இருக்குது. இன்னும் பாக்ஸ்குள்ளே என்னென்ன பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஃப்ளோ ஸ்டேட் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அது வந்து எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன் தான். அது ரா ஃபைலில் கிடைக்காது. அந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஆப்குள்ளே வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைல்ஸில் மட்டும் தான் கிடைக்கும். அந்த மேக்னெட் பெண்டன்ட் இதுக்கு அடியில் தான் இருக்குது பாருங்கள். கண்ணு மாதிரி போட்டிருக்க பகுதி வந்து நம்ம உடம்போட ஒட்டி இருக்கணும். அந்த பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்க பகுதியை தான் வந்து மேக்னெட்டில் ஒட்டுற பகுதி. ஒன்றில் மேக்னெட், ஒன்று ஸ்டீல் மாதிரி கிடையாது. இதில் ஒவ்வொன்றிலையும் வந்து மேக்னெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. பின்பக்கம் வந்து மேக்னெட் ஒட்டுமான்னு பார்த்தேன். இது வந்து எதிர் திசைனால் விளக்கு விசை மாதிரி இருக்குது. காந்தத்தில் அப்படியே விலக்கி விட்டுது. ஸ்டிக்கர் ஒட்டின பகுதியில் தான் அது ஒட்டும். இந்த கயிறோட நீளத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கழுத்தில் போட்டுட்டு நம்ம சட்டைக்கு மேலே வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதோட பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லாவே ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு. நம்ம தெரியாமல் அப்படி நல்லா அழுத்தி தன்னா தான் அது வந்து கீழே விழுகும். அந்தளவுக்கு அதோட பாண்டிங் வந்து செமையாக இருக்குது.
அதனால தான் அவங்க வந்து ஒரு இதில் மேக்னெட்டும் ஒரு இதில் ஸ்டீலும் யூஸ் பண்ணாமல் டோட்டலாக வந்து மேக்னெட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மவுண்டில் எல்லாம் மேக்னெட் இருக்கனால எல்லாமே வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கு. இதில் வச்சுட்டு தாராளமாக நம்ம பைக் ஓட்டலாம். கோப்ரோ மாதிரியான பெரிய ஆக்ஷன் கேமராவை நம்ம செஸ்ட்டில் செட் பண்ணுறதுக்கு பயங்கரமாக கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அடுத்து ஒவ்வொன்றுக்கும் தனியாக மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கேமராவுக்கு கீழே பட்டன் இருக்குது. அதே மாதிரி சார்ஜிங் கேஸ்லேயும் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி கிளிக் பண்ணால் எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி க்ளீனாக அதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை நம்ம ஆப்லேயே வந்து மாற்றி அமைச்சிக்க முடியும். அவங்க டிஃபால்ட் செட்டிங்ஸை மட்டும் அதில் போட்டிருக்காங்க. Insta360 கேமராவில் நீங்கள் பார்க்குற அவுட்புட் எல்லாமே 50% தான் கேமராலேருந்து வந்தது. மீதி 50% ஆப்ஸ்லேருந்து வருது. அந்த ஆப்பை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம க்ளீனாக தெரிஞ்சுக்கலாம். இது Insta360யோட ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா இதில் வேணால் ஒட்டிக்கலாம். நிறைய யூசர் மேனுவல் பேப்பர் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேமராவில் வாட்டர் ப்ரூஃபையும் எப்படிலாம் ஒர்க் ஆகும் எப்படிலாம் ஒர்க் ஆகாது அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸ் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. கேமராவையும் 4 மீட்டர் அதாவது 13 அடி வரைக்கும் தான் தண்ணிக்குள்ளே யூஸ் பண்ண முடியும். அடுத்து வேரண்டி கார்டு வருது. வேரண்டி கிளைம் பண்ணணுன்னா எது பண்ணக்கூடாது அப்படின்றது தெளிவாக போட்டிருக்காங்க. அது எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்குது. இந்த கேமரா அந்த லென்ஸ் கார்டு இதுலேயே மாட்டியிருக்கும். அதோடு தான் அது வாட்டர் ப்ரூஃப். அதை தனியாக கட்டிட்டு அது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அடுத்து Insta360 கோ டு கேமராவோட குயிக் ஸ்டார்ட் கைடு மேனுவல் புக் வருது. ஃபுல்லாக படத்தோடு அதை விளக்கியிருக்காங்க. ஆனால் வெறும் 2 பக்கத்துக்கு தான். எல்லா லாங்குவேஜையும் கவர் பண்ணுறதுனால தான் அது வந்து பெரிய புக் மாதிரி தெரியுது. இந்த கேமராவை -10 டிகிரியிலேருந்து 40 டிகிரி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈரப்பதம் அதிகமான இடத்துல வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ண வேணாம். இந்த Insta360 கோ டு கேமராவோட 3 மேக்னெட்டிக் மவுண்ட் வருது. கண்ணாடி மாதிரியான வளவளப்பான பகுதிகளில் ஒட்டி மவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த மவுண்ட் யூஸ் ஆகுது. இது பல தடவை ஒட்டி வெளியே எடுத்துக்கலாம். இது வந்து ரீயூசபிள். அதே மாதிரி தண்ணிக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கும் இந்த மவுண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமரா கீழே இருந்து தடுக்கிறதுக்காக கையில் பிடிச்சிக்கிற மாதிரி ரோப்பும் கொடுத்துருக்காங்க. எல்லா மவுண்ட்லேயுமே அந்த மேக்னெட்டிங்கை வந்து பவர்ஃபுல்லாக கேட்ச் பண்ணுது. பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மவுண்ட்டை எந்த பக்கம் வேணாலும் சாய்ச்சி நம்ம வீடியோ ஃப்ரேமை செட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கருப்பு கலர் மவுண்ட்டை பார்ப்போம். இந்த மவுண்ட் தொப்பி மாதிரியான ஏதாவது பொருட்களில் வந்து கிளிப் போடுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். பிளாஸ்டிக் குவாலிட்டி மவுண்ட்லேயே ஆகட்டும் கேமராலாகட்டும் எல்லாத்தையுமே நல்லாயிருக்கு. ஆனால் இதில் இருக்கிறது கிளிப் கிடையாது. இது பிளாஸ்டிக்கே கொஞ்சம் வந்து கேப் விட்டு வச்சுருக்காங்க. ஸோ லைட்டாக நீங்கள் பெண்ட் பண்ணாலும் உடஞ்சிருமான்ற ஒரு சின்ன பயமும் இருக்குது. வேறு திசைக்கு மவுண்ட்டை மாற்றுறது ஒரே மாதிரி ஸ்மூத்தாக இல்லாமல் அப்படியே டக்குன்னு வருது. அது ஸ்டெடியாக கேமராவை பிடிக்கிறதுக்காக அந்த மாதிரி அமைச்சிருக்கலாம். இது கிளிப்பாக இல்லாதனால தொப்பியில் மாட்டும் போது எதுலையா மாட்டும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இதை கேப்புக்கு கீழே மாட்டலாம். இதே மாதிரி கேப்புக்கு மேலேயும் மாட்டிக்கலாம். நல்ல ஸ்டெடியாகவே இருக்குது. கேமரா மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதை கேப்பில் மாட்டுறது மூலமாக எந்த நம்ம கேமராவில் நம்ம எதை பார்க்குறோமோ அந்த வியூவை வந்து வீடியோ ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரலாம். இதோட ஆங்கிளை மாற்றுறது மூலமாக நம்ம வானத்தையும் வந்து வீடியோ பண்ணலாம். கீழே கால்களையும் வந்து வீடியோ பண்ணலாம். C டைப் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. 5 வோல்ட் 2 ஆம்ப் சார்ஜ் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சார்ஜிங் கேபிளோட நீளம் ஒரு 1.5 அடி கூட இருக்காது. ரொம்ப சின்ன சார்ஜிங் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்போ இல்லை டெஸ்க்டாப் அப்ளிகேஷனும் இல்லாமல் இந்த கேமராவே 50% மட்டும்தான். ஃப்ளோ ஸ்டேட் ஸ்டேபிளைசேஷனு எல்லாமே வந்து இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாமே வந்து ஆப்பில் தான் கிடைக்கிது. அதை ப்ராசஸ் பண்ண ஆப் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறது. பாக்ஸை ட்ரையாகவே வச்சுருக்கணுன்னு சிலிக்கா பவுச் ஒன்று போட்டிருக்காங்க. அடுத்து சார்ஜிங் கேஸ். கோ டு கேமரா மூலமாக ஒரு 1/2 மணி நேரம் நம்மளால் வீடியோ பண்ண முடிஞ்சுன்னா
இந்த சார்ஜிங் கேஸோட ஃபிட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோட்டு கேமராவை இதை வச்சு ஒரு 3 தடவை போர்ட்டபிளாக ரீசார்ஜ் பண்ண முடியும். அதோட இது ப்ளூடூத் ரிமோட்டாகவும் ஒர்க் ஆகும். இது வாட்டர் ப்ரூஃப் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேமரா மட்டும்தான் வாட்டர் ப்ரூஃப், அதுவும் 4 மீட்டர் இல்லைன்னா 13 அடி மட்டும்தான். உள்ள கோட்டு கேமராக்கான சார்ஜிங் பாயிண்ட் தெரியுது பாருங்கள். சின்ன டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் பட்டன், மோட் பட்டன் ரெண்டுமே இருக்குது. இதை வச்சு நம்ம செட்டிங்ஸை வந்து மாற்றி அமைச்சிக்கலாம். கேமரா மோட்ஸையும் மாற்றிக்கலாம். இதில் சுத்தமாக சார்ஜிங் இல்லை, நம்ம சார்ஜிங் போட்டு தான் யூஸே பண்ண முடியும். கேஸ் கேமரா ரெண்டும் சேர்த்து சார்ஜிங் டைம் ஒரு 5-5.5 மணி நேரம் வருது 0 to 100க்கு. இந்த சார்ஜிங் கேஸில் கெமிக்கல், பெர்ஃப்யூம் இதெல்லாம் படாமல் இருக்கணும். ஏன்னா தீ பிடிக்கிற அபாயம் இருக்குது. தூசி படியாமல் இருக்கணும். ஏன்னா சார்ஜ் சரியாகாத ஒரு வாய்ப்பு இருக்குது. மறந்து கூட சார்ஜிங் கேஸை வந்து தண்ணியில் போட்டக்கூடாது. ஏன்னா இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. கேமராவை தண்ணியில் போட்டாலுமே நல்லா தொடச்சிட்டு ட்ரை பண்ணிவிட்டு தான் அந்த சார்ஜிங் கேஸில் போடணும். கேஸோட கேமரா வந்து ரொம்ப பாண்ட் ஆகிடுது. எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கீழே வந்து ட்ரைபாட்டோட இணைக்கிறதுக்கு அந்த ஸ்க்ரூ பாயிண்ட்டும், அதுக்கு மேலே வந்து C டைப் சார்ஜர் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு நீட்டான ஃப்ளிப் ஃபோன் மாதிரி இருக்குது. இதில் நான் ரிமூவல் பேட்டரி இருக்கனால இதில் வந்து சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா திருப்பி சார்ஜ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனாலும் இதுவும் கேஸோட மாட்டும் போது கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் நம்மளுக்கு வந்து வீடியோ டைம் கிடைக்கும். இது வந்து 180 டிகிரி வரைக்கும் தான் வரும், வெளியே வரும். ஸ்ட்ரைட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பின்னாடி வளையாது. முன்னாடி எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆங்கிள் மாறிக்கிறது. கீழே சின்ன பிளாஸ்டிக் ட்ரைபாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து பிளாஸ்டிக் என்ன தான் குவாலிட்டியாக இருந்தாலுமே அது உடஞ்சிருமா அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருக்கும். இந்த ஆப்ஷன் பயன்படுத்தும் போது காற்று கூட கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும். வெறும் 2 பட்டன்ஸை வச்சு நம்ம இதில் செட்டிங்ஸ்லாம் மாற்றிக்கலாம், மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்பிளேலேயே வந்து ஃபுல் செட்டிங்ஸையும் ஃபுல் மோட்ஸையும் கரெக்டான கான்ஃபிகரேஷன் எல்லா செட்டிங்ஸையும் காமிச்சிருது. இதில் ஏகப்பட்ட வீடியோ ஷூட்டிங் மோட் கொடுத்துருக்காங்க. ஸ்லோமோ, ஸ்டார் லேப்ஸு, டைம் ஷிஃப்ட்டு எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மொத்தமாக நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த Insta360 Go to கேமராவை 2வது அன்பாக்ஸ் பண்ணுற தமிழ் யூடியூபர் நம்ம தான். இந்த கேமரா சம்மந்தப்பட்ட வேறு எந்த வீடியோவும் வந்து தமிழ் யூடியூபர் யாருமே செய்யலை. இதில் LED பட்டன் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதை கூட இந்த செட்டிங்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிக்கிற முடியும். வைப்ரேஷன் வேணாமலாம் அதையும் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் ப்ரிவியூ வந்து நம்ம மொபைலில் தான் பார்க்க முடியும். ஆனால் நம்மளுக்கு 180 டிகிரி எடுத்துரும். நம்மளுக்கு தேவையான பார்ட்டை மட்டும் நம்ம தனியாக வீடியோ எடிட் பண்ணும்போது ஆப்பில் இருந்தோ இல்லை டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்கலாம். C டைப் சார்ஜிங் கேப்பில் வச்சு சார்ஜ் போட்டாச்சு. ஏதாவது ஆக்ஷன் வீடியோ இது மாதிரி எடுக்கும்போது மட்டும் நம்ம கேமராவை தனியாக யூஸ் பண்ணலாம். மற்ற டயத்துலலாம் வந்து சார்ஜிங் கேஸோட யூஸ் பண்ணால் நம்மளுக்கு டைம் வந்து அதிகமாக கிடைக்கும். சார்ஜ் ஆகும்போது இந்த மாதிரி ரெட் லைட்டும், சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா க்ரீன் லைட்டும் வந்துடுது. கோ டு கேமராவோட ப்ரிவியூ மொபைலில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மொபைல் ப்ரிவியூ கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னா வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது கோடூலேருந்து வர்ற வைஃபையை வந்து மொபைலில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அது மூலமாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடான வீடியோ ப்ரிவியூ கிடைக்குதுன்னே கொஞ்சம் சொல்லலாம். ஒரு 2 செகண்ட் 1 செகண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஆனால் ஏற்கனவே எடுத்து வச்ச வீடியோ பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. இதோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 32 GB. ஆனால் 28 GB தான் நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். இதில் SD கார்டு போட முடியாது. இது Insta360 கேமராவில் எடுத்த வீடியோ. மேக்னெட்டிக் பெண்டன்ட் மூலமாக இந்த வீடியோ நம்ம எடுத்திருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி, இது சாயந்தரம் 6 மணிக்கு எடுத்த வீடியோ. அதோட செட்டிங்ஸை வேறு நம்ம சரியாக செட் பண்ணலை. இந்த இடத்துல கொஞ்சம் கேமராவை லைட்டாக ஷேக் பண்ணி பார்த்தேன், அந்த ஃப்ளோ ஸ்டேட்டு ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த வீடியோ கொஞ்சம் டல் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். இதை கரெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ ப்ரிவியூ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த சேனலில் வந்து இந்த Insta360 Go 2ஓட குறைகள் என்னென்ன அப்படின்ற தனி வீடியோவை போடலாம். அதோட இதில் இருந்து கேமரா மோட்ஸு அதை தனி வீடியோவாக பண்ணலாம். அதே மாதிரி இதில் எடுத்த நல்ல ஷார்ட்ஸு இதெல்லாம் தனித்தனி வீடியோவாக நான் போடுறேன். ப்ரோ மோடில் வெறும் 1 நிமிஷம் 9 நொடி வீடியோ எடுத்ததுக்கே 664 MB வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.